எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, சோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இந்த காலை வேளையில் உண்மை ஆண்டவரே வாழ்க வாழ்த்தி வரவழைக்கிறோம் கத்தாவே. இந்த ஆராணி மத்தியில் ஆண்டவரே நீர் வரும்படியாக செபிக்கிறோம். எங்களோடு ஆண்டவரே நீர் விடைபடும்படியாக செபிக்கிறோம். ஆராணியை பொறுப்பெடுக்க முடியாது செபிக்கிறோம். அவரே இயேசுவே, எங்களோட ஒவ்வொரு சிந்தைகளும் ஆண்டவரே இந்த ஆராணியிலே ஆண்டவரே கத்தாவே முக்குளாக இருக்க இறைச்சியும் இதே ஆளுகை செய்து நடத்த முடியாது உங்களோட வல்லமுள்ள கருத்துக்களை ஒப்பு கொடுத்து இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் உங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். பாடலன் கிறிஸ்தவ ஐக்கிய கீதங்கள் பாடப்புத்தகத்திலே 93வது பாடல். அதிகாலையில் அன்பு நேசரே திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன் என்றான பாடல். அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே, ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, அன்பரே சுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே, இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளில்
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே தம்முடைய ஜனங்களை அவர் வழிநடத்தி கொண்டு சென்றார். அந்த வாழ்க்கையிலே அவர்களை எகிப்துடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை நடத்தி கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு அவர்களை தேவன் அழைத்தார். அந்த எகிப்து வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்வு எல்லாம் அது பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலே வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்கு ஒப்பாக அது குறிப்பிடப்படுகின்றது. அவர்களை தேவன் வழிநடத்தின அந்த வாழ்க்கையிலே 3 காரியம் அதுக்குள்ளே உள்ளடங்கி இருக்கின்றது. 1 எகிப்து, 2வது வனாந்திரம், 3வது கானான். எகிப்து என்பதெல்லாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்கின்ற வாழ்வு. வனாந்திரம் என்பது சோதனைகளையும் துன்பங்களையும் பாடுகளையும் நெருக்கங்களையும் வாழ்க்கையிலே எதிர்கொண்டு வாழ்கின்ற வாழ்வு. கானான் என்பது இளைப்பாறுகின்ற ஒரு வாழ்வு, இளைப்பாறுகின்ற இடம். எபிரேயரிலே அதை குறித்து சொல்லும் பொழுது, என்னுடைய இளைப்பாறுதலிலே இவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று தம்முடைய கோபத்திலே ஆணையிட்டார். தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறுகின்ற காலம் அதை கானானுக்கு ஒப்பிட்டு அங்கே சொல்லப்படுகின்றது. எகிப்து பாவ அடிமைத்தனத்தின் வாழ்வு, வனாந்தரம் சோதனை காலம், கானான் என்பது இளைப்பாறு. இந்த வாழ்க்கையைத்தான் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் எங்களுக்கும் அதை நியமித்திருக்கின்றார். எகிப்தை போன்ற ஒரு பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நிலையிலிருந்து ஆண்டவர் நம்மை ரட்சித்தார். இந்த வனாந்திர பாதையாகிய இந்த உலக வாழ்க்கையிலே நாம் வாழ்கின்ற, இந்த உயிரோடு வாழ்கின்ற இந்த வாழ்நாட்களிலே நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு சோதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், இவ்வாறான பாடுகள் மத்தியிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி தேவனுக்குள்ளே நாம் கொண்டு நடத்தி கடைசியிலே தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் போய் இளைப்பாறுகின்ற வாழ்வு. ஆனால் அப்படிப்பட்ட அந்த இளைப்பாறுதல் என்பது தேவனுடைய ராஜ்யம் என்கின்றதா இருந்தாலும், பரலோக ராஜ்யம் நியாயத்தீர்ப்புக்கு பிற்பாடு இருக்கிறதா இருந்தாலும், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். அதாவது இந்த பூமியிலேயே ஒருவன் பரலோக ராஜ்யத்தை தனக்கு சொந்தமாக்கி கொண்டு அவன் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை சொன்னார். அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை யாரெல்லாம் இந்த உலகத்திலே தங்களுக்குள்ளே சொந்தமாக்கி வாழ்கின்றார்களோ அவர்கள் இளைப்பாறுகின்ற அந்த வாழ்விலே அவர்கள் ஜீவித்து கொண்டிருக்கின்றார்கள். பரலோகத்திலே போய் இளைப்பாறுகின்ற அது ஒரு இளைப்பாறுதல். ஆனால் இந்த பூமியிலே ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து அவன் இளைப்பாற வேண்டும். எகிப்து என்கின்ற அந்த அடிமைத்தனத்தோடு தொடர்ச்சியாக அவன் போராடிக்கொண்டு இருக்கக்கூடாது. அதுக்கெல்லாம் ஒரு காலத்தை தேவன் நியமித்தார். 430 வருடங்கள் அவர்கள் எகிப்திலே வாழ்ந்தார்கள். 40 வருடம் வனாந்தர பாதையிலே நடத்தப்பட்டார்கள். இந்த வாழ்க்கையிலே அதற்கு பிற்பாடு கானான் தேசத்திலே அவர்கள் இளைப்பாறை வாழ்ந்தார்கள். ஆகையால் இந்த வாழ்க்கையிலும் நாம் பாவம் என்கின்ற ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக அது நம்மோடு வந்து கொண்டு இருக்கக்கூடாது. அதாவது பாவத்தோடு தொடர்ச்சியாக
நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற அந்த வாழ்வு, போராடுகின்றது என்பதெல்லாம் போராட்டத்திற்கெல்லாம் ஒரு முடிவு இருக்கின்றது. எந்த போராட்டத்திற்கும் முடிவில்லாமல் போவதில்லை. எந்த போராட்டத்துக்கும் ஒரு முடிவு இருப்பதை போன்று இந்த பாவத்திலே நாம் போராடுகின்ற இந்த வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு இருக்கின்றது. அதை அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய 1வது நிருபம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இவ்வாறு சொல்லுகின்றார். ஏனென்றால் எல்லோரும் எடுப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இங்கே பார்க்கின்றோம், பாவங்களை விட்டு அவன் ஓய்ந்திருப்பான். அது இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதல் இந்த பூமியிலேயே அது நமக்கு கிடைக்க வேண்டும். நாம் ஒரு காலத்திலே எகிப்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தோம், பாவத்திலே வாழ்ந்தோம். பிற்பாடு இந்த வனாந்தர பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வருகின்றார். நடத்தி கொண்டு வருகின்ற இந்த வாழ்க்கையிலே அவர் சொல்லுகின்றார், மாம்சத்தின் படி இனி மாம்சத்துடைய இச்சையின்படி மனுஷருடைய இச்சைகளின்படி எல்லாம் இனி அவன் வாழாமல் பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். அதாவது ஓய்வு என்பது இளைப்பாறுதல். பாவத்திலே அவனுக்கு ஒரு இளைப்பாறுதல் வேண்டுமா? அந்த பாவத்திலே அவனுக்கு இளைப்பாறுதல் இல்லை என்றால் என்ன காரணம் என்றால், அந்த பாவம் அவனோடு போர் செய்து கொண்டே இருக்கின்றது. அல்லாவிட்டால் பிசாசு அவனோடு போர் செய்து கொண்டே இருக்கின்றான். ஒரு யுத்தத்திலே ஒரு மனுஷன் நிற்கின்றான் என்றால், ஒரு போர் முனையிலே ஒரு வீரன் நிற்கிறான் என்றால், அவன் எதற்காக அங்கே நிற்கின்றான்? எதிரியை அழிப்பதற்காகத்தான் அந்த போர் முனையிலே அவன் நிற்கின்றான். அதுதான் அவனுக்கு கிடைக்கின்ற வெற்றி. இவ்வாறு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே எத்தனையோ பாவமான காரியங்கள், பாவமான சிந்தனைகள், பாவமான செயற்பாடுகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது என்ன செய்கின்றது? போர் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அந்த போர் செய்கின்ற அந்த போரிலே நாம் அதை எப்படி எதிர்கொள்ளுகின்றோம்? எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே இவ்வாறு நாம் பார்க்கின்றோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. நாம் எதிர்த்து நிற்க வேண்டியது 2 விஷயத்தை சொல்லுகின்றோம். முதலாவது, பாவத்தை எதிர்த்து நிற்க வேண்டுமா? இரண்டாவது, எதிர்த்து நிற்கின்ற காரியம் யாக்கோபு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். மன்னிக்கவும், யாக்கோபு எழுதின நிருபம் 5:7 4 சரி. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இங்கே பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எபிரேயரிலே பார்க்கின்றோம், பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நில்லுங்கள். இந்த 2க்குமே ஒரு கிறிஸ்தவன் எதிர்த்து நிற்க வேண்டும். எதற்காக எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால், அதை அழிக்க வேண்டும். ஒரு யுத்த முனையிலே ஒரு வீரன் ஏன் நிற்கின்றான்? எதிரியை அழிப்பதற்கு. ஆனால் அந்த யுத்த முனையிலே நிற்கின்ற வீரன் இவ்வாறான எண்ணம் கொண்டிருப்பானாக இருந்தால், அதாவது அந்த யுத்தத்திலே தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும்,
தன்னுடைய உயிருக்கு சேதம் வந்துவிடக்கூடாது, தனக்கு எந்த காயம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று அவ்வாறு எண்ணிக்கொண்டு போர் முனையிலே நிற்கின்றவன் அவன் நிச்சயமாக அவனுடைய கவனங்கள் அவனுடைய சரீரத்தை குறித்து தான் இருக்கும், தன்னுடைய பாதுகாப்பை குறித்து தான் இருக்குமே ஒழிய எதிரியை குறித்து இருக்கான். அவன் அந்த யுத்த முனையிலே மும்முரமாக அவன் யுத்தம் செய்ய மாட்டான், தீவிரமாக யுத்தம் செய்ய மாட்டான். எவன் தன்னுடைய உயிரை துச்சமென நினைத்து போர் முனையிலே நிற்கின்றானோ அவன்தான் எதிரியை அழிப்பான், அவன்தான் உக்கிரமாக யுத்தம் செய்வான். ஏனென்றால் அவன் தன்னுடைய உயிரை அவன் ஒரு பொருட்டாக எண்ண மாட்டான். மீதியானரை அழிக்கும்படிக்கு கிதியோனிடத்திலே தேவன் பேசும் பொழுது அதைத்தான் சொன்னார், பயப்படுகிறவர்களெல்லாம் அனுப்பிவிடு, தங்களுடைய குடும்பத்தை குறித்தெல்லாம் சிந்திக்கிறவர்களெல்லாம் அனுப்பிவிடு, எதிரியை குறித்தான கவனம் இல்லாமல் விழிப்பில்லாமல் இருக்கிறவர்களெல்லாம் அனுப்பிவிடு, எல்லாரையும் அனுப்பிவிடு, மீதியா இருக்கின்ற அந்த 300 பேரை கொண்டு நீ என்ன செய், யுத்தத்தில் நடப்ப. ஏனென்றால் அவர்கள்தான் எதிரியை குறித்துதான கவனமாக இருப்பார், எதிரியை அழிக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில் இருப்பார்கள். மற்றவர்கள் எல்லாம் தங்களை காத்து கொள்ள வேண்டும் என்று இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் நிச்சயமாக ஜெயத்தை காண மாட்டார்கள், வெற்றியை காண மாட்டார்கள். ஆகையால் அவர்கள் எல்லாம் போய்விடட்டும் என்று ஆண்டவர் சொன்னார். அதே போன்று ஒரு பாவத்தை எதிர்த்து முகம் காட்டி நிற்கின்ற மனுஷன், பாவத்துக்கு முதுகு காட்டுகிறவன், அவனை பாவம் துரத்தி கொண்டே இருக்கும். சாத்தானுக்கு முதுகு காட்டுகிறவர்களை சாத்தான் துரத்தி கொண்டே இருப்பான், அவருடைய பலவீனம் அவர்களை துரத்தி கொண்டே இருக்கும். அவர்கள் எந்த பாவத்தை அவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கின்றார்களோ அந்த பாவம் எல்லாம் அவர்களை துரத்தும். இவர்கள் முதுகுப்புறம் காட்டி போய் ஓடிக்கொண்டே இருப்பார். முதுகுப்புறம் காட்டுகிறவன் இப்பொழுது முகத்தை காட்ட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அவன் எதிர்த்து நிற்க வேண்டும். தன்னை ஒருவன் துரத்தி கொண்டே வருகின்றான் என்றால் அவனுக்கு பயந்தால் ஓடிக்கொண்டே இருப்பான். ஏன் ஓடுகின்றான்? தன்னுடைய உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக. அவ்வாறு ஓடும் வரைக்கும் அவன் துரத்தி கொண்டே இருப்பான். இவன் எப்பொழுது தன்னுடைய முகத்தை அவனுக்கு நேராக நின்று அவனை எதிர்க்க ஆரம்பிக்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் ஓடுவதை நிறுத்த முடியும். இல்லாவிட்டால் அவன் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எதுவரைக்கும் அவன் ஓட வேண்டும். பாவம் எதுவரைக்கும் ஒரு மனுஷனை துரத்துகின்றது, பிசாசு எதுவரைக்கும் ஒரு மனுஷனை துரத்துகின்றான். ஆகையால் ஒரு பாவத்திற்கு நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற வாழ்வு அது ஜெயத்திற்குரிய வாழ்வு அல்ல. அநேகர் பாவத்திற்கு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதாவது பாவத்திற்கு எப்படி பாதுகாப்பது? உதாரணத்துக்கு யாரோ நமக்கு ஒரு தீமை செய்து விட்டார்கள், நம்மை குறித்து தீமையாய் பேசிவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இப்பொழுது நாம் என்ன செய்கின்றோம்? இடத்திலே போய் ஏன் இவ்வாறு செய்தீர்கள், ஏன் இவ்வாறு பேசினீர்கள் என்று கேட்க வேண்டும் என்று உங்களுக்குள்ளே அந்த எண்ணம் வருகின்றது. ஆனால் நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள்? இதை நான் போட்டு கேட்டால் நிச்சயமாய் சண்டை பிடிக்க வேண்டி வரும். அவர்கள் ஏதாவது இடக்க மடக்காக ஏதாவது கதைப்பார்கள். கதைத்தால் எனக்கு கோபம் வரும். கோபம் வந்தால் நான் அவர்களோடு சண்டை போட வேண்டி வரும், கடினமான வார்த்தைகளை பேச வேண்டி வரும். ஆகையால் நாம் பேசாமல் இருந்து விடுவோம். இவ்வாறு நாம் எண்ணுவது ஒரு விதத்திலே தீமையை விட்டு விலகுகிறோம் என்கின்றது ஒரு விதத்திலே இருக்கட்டும். அது தேவையில்லாத சண்டையை உருவாக்க கூடாது என்று இருக்கட்டும். ஆனால் இதே விடயத்தை நீங்கள் கவனமாக சிந்தித்து பாருங்கள். உங்களுக்குள்ளே சண்டையின் ஆவி இருக்கா இல்லையா? அதுதான் பிரதானமான காரியம். நீங்கள் எதற்கு உங்களுக்கு
எப்படிப்பட்ட ஒரு சண்டைக்கு உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் இருக்கின்றீர்கள், அது ஒரு பகுதி. ஆனால் சண்டையின் ஆவி எனக்குள்ளே இருக்கா? அந்த சண்டையின் ஆவி ஜெயிக்கப்படாவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பை தேடி இருக்க முடியும். சண்டை போடுகிற மனுஷன், நம்மை தீமையாய் பேசுகிற மனுஷன், அந்த காரியம் என்ன செய்கின்றது? நம்மை துரத்தி கொண்டே இருக்கும். எத்தனை பேரெல்லாம் பேசுவார்கள், நாமோ என்ன செய்வோம்? நான் கதைத்தால் சண்டை வரும், நான் கதைத்தால் சண்டை வரும், ஓடிக்கொண்டே இருப்போம். இப்பொழுது என்ன நடக்கின்றது? இந்த சண்டையின் ஆவி, வாக்குவாதத்தின் ஆவி, கூக்குரலின் ஆவி ஜெயிக்கப்படாமலே இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஓடுகின்றோம், முதுகை காட்டித்தான் ஓடுகின்றோம். அந்த பாவத்தை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் இரத்தம் சிந்தி, போர் முனையில இரத்தம் சிந்தி இதனை ஒரு பொருட்டாக எண்ணாதவன் தான் எதிரியை உக்கிரமாக எதிர்ப்பார். பாவத்தை இரத்தம் சிந்தி எதிர்க்க வேண்டும். அதற்கு உங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு நீங்கள் இருந்தால் உங்களுக்கு இரத்தம் சிந்த வேண்டி வராது. யுத்த முனையிலே தன்னை பாதுகாக்க வேண்டும் என்று இருக்கிறவன் தன்னுடைய பாதுகாப்பை மட்டும் கவனத்திலே கொண்டிருப்பான், அவனுக்கு காயம் ஏற்படாது. இரத்தம் சிந்துவதென்றால் ஒரு ஊசியை எடுத்து இந்த இடத்திலே குத்தி பாருங்கள். இப்படி இப்படி நீங்கள் குத்தலாம், குத்தினால் என்ன செய்யாது, அது பெரிதாக இரத்தம் எல்லாம் வராது. லேசான சின்ன சின்ன வலிகள் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு வேகத்தில் இதிலே குத்துகிறீர்களோ அதே வேகத்திலே இதிலே குத்தி பாருங்க, இதிலே குத்தி பாருங்க. இங்கே வராத இரத்தம் என்ன செய்யும்? எங்கே வரும்? ஏன்? இதுக்குள்ளேதான் அது தீவிரமாக உள்ளே அந்த ஊசி துவாரம் உள்ளே ஊடுருவுகிறது. இது கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. ஆகையால் இதிலே அது தீவிரமாக உள்ளே போக முடியாது. பாவத்தை எதிர்த்து நிற்கின்ற வாழ்வு என்பது இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக என்று சொல்லுகின்ற அந்த வாழ்க்கை என்பது அதை அழிக்க வேண்டும். அதுதான் இரத்தம் சிந்துது. அதற்கு பாதுகாக்க வேண்டும் என்று இருந்தால் அவ்வப்போது சின்ன சின்ன குத்துக்கள் விழும் பொழுதெல்லாம் என்ன செய்கின்றோம்? இங்கே நாம் அதை சமாளித்து கொண்டு போய்கொண்டே இருக்கின்றோம். ஆழமாய் ஏறுமாக இருந்தால், இல்லாவிட்டு இதே இடத்திலே கூட ஆழமாய் ஏறுமாக இருந்தால் அங்கு இரத்தம் வரும். இவ்வாறான ஒரு வாழ்க்கையை போலதான் இந்த பாவம் என்கிறதும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கக்கூடாது என்றால் ஜெயிக்கப்படாத ஒன்றாய் இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு யாரோ ஒரு தீங்கு செய்து விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதை நாம் கேட்க போனால் பிரச்சனைப்பட வேண்டி வரும் என்று நினைத்து இருக்கின்றோம். சில நியாயங்களை நாம் கேட்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை கன்னத்திலே பிரதான ஆசாரியனுக்கு பதில் சொல்லும் பொழுது அந்த சேவகன் கன்னத்திலே அறைந்தான். இயேசு அவனை பார்த்து, ஏன் என்னை அடித்தாய்? நான் பிழையாக பேசினால் நான் என்ன பிழையாக பேசினேன் என்பது எனக்கு சொல்லு. அப்படி இல்லாமல் நான் பேசினது சரி என்றால் நீ ஏன் என்னை அடித்தாய் என்று ஆண்டவர் அவனை பார்த்து கேள்வி கேட்டார். ஒரு கன்னத்திலே அறிந்தால் மறுகன்னத்தை காட்டுங்கள் என்று சொன்ன இயேசு சொன்ன அந்த வெறும் கன்னம் என்பதெல்லாம் இங்கே இதை அவர் சொல்லவில்லை. அதை நீ எதிர்த்து நிற்காதே என்று சொன்னார். அவர் நியாயத்தை கேட்டார், அவன் பதில் சொல்லவில்லை. அதற்காக அவர் என்ன செய்யவில்லை? கூக்குரலிடவில்லை, வாக்குவாதம் செய்யவில்லை. தன்னுடைய நியாயத்தை பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக அவர் கேட்கவில்லை. இவன் என்னை அடித்திருக்கின்றான், இவன் பதில் சொல்லவில்லை, இவனுடைய நியாயத்தை கேளும் என்று பிரதான ஆசாரியனிடத்திலே அவன் நியாயம் விசாரிக்க உட்கார்ந்திருக்கிற நீதிபதியினிடத்திலே கூட இயேசு சொல்லவில்லை, விட்டு விட்டார். ஏன்? அவர் நியாயத்தை கேட்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கின்றது. அந்த நியாயத்தை வாக்குவாதம் என்கின்ற ஆவி அவரிடத்திலே இல்லை, சண்டை போடுகிற ஆவி அவரிடத்திலே இல்லை.
அவர் அமைதியான சூழ்நிலையில் இருந்து கொண்டு அதை கேட்டார். அவன் பதில் சொல்லாவிட்டாலும் அதற்காக அவர் போராடவில்லை. ஆகையால் நாம் என்ன எண்ணுகின்றோம்? இதை கதைக்க போனால் பிரச்சனை வரும், இதை சொல்ல போனால் பிரச்சனை வரும். ஏதாவது ஒரு விஷயத்தை போய் சொல்ல போனால் தேவையில்லாமல் நம்ம என்ன செய்வார்கள்? குற்றம் சாட்டுவார், நம்மை குறையாய் சொல்லுவார்கள். இதையெல்லாம் என்னால் சகித்து கொள்ள முடியாது, இதையெல்லாம் என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. ஆகையால் இன்னும் அது நடக்கட்டுக்கும், நாம நம்முடைய பாட்டிலே இருந்து விடுவோம். அப்படி என்றால் இதையுமே சகித்து வாழ உங்களால் முடியாது என்கின்ற அளவுக்கு அந்த சகிப்பு தன்மை உங்களுக்குள்ளே இன்னும் ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே வரவில்லை என்பதுதான் காரியம். இன்னும் உங்களுக்குள்ளே வாக்குவாதத்தின் ஆவி இருக்கின்றது, கூக்குரலின் ஆவி இன்னும் இருக்கின்றது, அடுத்தவரோடு சண்டை போடுகிற ஆவி இன்னும் இருக்கின்றது, குறை சொல்லுகிற ஆவி இன்னும் இருக்கின்றது. ஆகையாலே தான் நாம் வாயை மூடிக்கொண்டிருந்தால் சோலி இல்லை என்று இந்த வாயை மூடிக்கொண்டு மட்டும் இருக்கின்றோம். ஆனால் பாவம் இளைப்பாறுதலுக்குள் இல்லை. பாதுகாக்கின்றோம், பாவத்திலிருந்து பாதுகாக்கின்றோம். பாலியத்தின் நிச்சை என்கின்ற காரியம் வரும் பொழுது நான் எந்த பெண்ணையும் பார்த்தால் இச்சை கொண்டு விடுவேன், எந்த ஆணையும் பார்த்தால் இச்சை கொண்டு விடுவேன். ஆகையால் யாரையுமே கண்களால் வேறெடுத்து பார்க்கக்கூடாது. நாம் சில சந்தர்ப்பங்களிலே, சில சூழ்நிலைகளிலே சில மனிதர்களை சந்திக்க வேண்டி இருக்கின்றது, சில மனிதரோடு பேச வேண்டி இருக்கின்றது. சில காரியங்களை அலுவலகங்களிலேயோ பாடசாலைகளிலேயோ இல்லாவிட்டால் வேற எந்த நாம் பஸ்ஸில் பிரயாணம் செய்யும் பொழுதோ, வேற எந்த ஒரு கூட்டங்களுக்குள்ளே நாம் கலந்து கொள்ளும் பொழுதோ, எங்க போனாலும் எதிர்ப்பாளர்களை நாங்கள் சந்திக்க வேண்டி இருக்கின்றது, எதிர்ப்பாளர்களோடு பேச வேண்டி இருக்கின்றது. இவ்வாறெல்லாம் நான் நின்று கொண்டால், இவ்வாறெல்லாம் நான் பார்த்தால் எனக்குள்ளே நான் பாவம் செய்து விடுவேன் என்று இப்பொழுது என்னுடைய கண்களை பாதுகாக்க வேண்டும். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடென்றிருக்கின்றது. ஒரு இடத்திலே ஒரு பாலியத்துக்குரிய சிந்தனை வந்தால் அந்த இடத்தை விட்டு நாம் நிச்சயமாக விலகி ஓட வேண்டும். அது வேத வசனம். ஆனால் அந்த வேத வசனம் அவ்வாறு ஒரு வசனம் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே கூட இயேசு சீமோன் வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு பாவியான ஸ்திரீ, பாவியான ஸ்திரீ என்று சொல்லுவதை விட அவள் ஒரு விபச்சார ஸ்திரீ. சாதாரணமான ஒரு பெண்ணுக்கும் விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. சாதாரணமான ஒரு பெண் நம்மை தொடுவதற்கும் ஒரு விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண் தொடுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஒரு ஆண் தொடுவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. அதாவது தொடுவதென்றால் நான் சொல்லுவதெல்லாம் சாதாரணமாக தொடுகின்ற காரியங்களைத்தான் சொல்லுகின்றேன். ஆனால் அதனுடைய உணர்வுகள் நமக்கு என்ன செய்யும் என்றால் ஒரு வித்தியாசத்தை கொடுக்கும். இயேசுவினிடத்திலே வந்த அந்த பெண் விபச்சார ஸ்திரீ, அவள் என்ன செய்தாள்? பாதத்திலே உட்கார்ந்து கொண்டு அதிலே அவருடைய பரிமள தைலத்தை பூசி ஓயாமல் அவருடைய பாதத்தை முத்தமிட்டு கொண்டிருக்கின்றாள். அவர் நம்மை போன்ற மாம்சத்திலே வந்தவர். இயேசு நம்மை போன்ற உணர்வு அவருக்கு இருக்கின்றது, உணர்ச்சி இருக்கின்றது, அவரிடத்தில் இல்லாமல் இல்லை. உயிர்த்தெழுந்த பிற்பாடு மகதலேனா மரியாள் அவரை தொட வரும்பொழுது என்னை தொடாதே என்றார். நான் இன்னும் என்னுடைய பிதாவினிடத்துக்கு போகவில்லை என்று. அவர் சமாரிய ஸ்திரீனிடத்திலே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சீசர்கள் ஆச்சரியப்பட்டார். மார்த்தாள் மரியாள் என்பவர்களுடைய வீட்டிலே இயேசு நல்ல சிநேகிதத்தை வைத்திருந்தார். லாசரு நல்ல உறவை வைத்திருந்தார். அவருக்கு பாலியத்துக்குரிய சிந்தனைகள் இல்லாமல் இல்லை. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். பாலியத்துக்குரிய சிந்தனை இருந்தது. ஆனால் அதெல்லாம் அவருடைய மாம்சத்திலே என்ன செய்தார்? அதை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தார். அந்த பாலிய இச்சையை அவர் ஜெயித்தார்.
ஜெயித்தபடியினாலே தான் இந்த விபச்சார ஸ்திரீ ஓயாமல் அவருடைய பாதத்தை முத்தம் செய்யும் பொழுது அவர் ஒரு இளைப்பாறுதல் உள்ள ஒரு வாழ்க்கையிலே அவர் இருந்தார். அது அவருக்கு எந்த உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் அவருக்கு கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் பாலியை சொல்லி ஓய்ந்திருந்தார், அதை ஜெயித்து விட்டார். ஜெயம் என்பது ஒரு மனுஷனை எப்பொழுதும் அது துரத்தி கொண்டிருப்பது ஜெயம் அல்ல. அதே ஆண்டவர் ஒரு பாலியத்துக்குரிய இதில் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய கால்களை முத்தம் செய்யாதே என்று அவர் காலை என்ன செய்திருப்பார்? ஆண்டவர் தூக்கி இருப்பார், தடுத்திருப்பார். அதற்காக இயேசு ஏன் அவள் தன்னுடைய பாவத்தினுடைய விசாரத்தினாலே என்ன செய்கின்றாள்? இப்பொழுது தன்னுடைய பாதத்தை முத்தம் செய்கின்றாள். அது ஆண்டவருடைய ஆவியை கரைப்படுத்தவில்லை. பாலியத்துக்குரிய ஒரு எண்ணத்தை இயேசுவுக்கு அது கொடுக்கவில்லை. ஏனென்றால் அவர் தன்னை பாதுகாப்பதற்கு விரும்பவில்லை, ஜெயித்தார், இளைப்பாறுதலில் இருந்தார். ஆகையால் இந்த பாலியத்துக்குரிய சிந்தனைகளிலே நாங்கள் பாதுகாப்பை தேடியே எங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றதா, இல்லாவிட்டால் ஜெயிக்க வேண்டும் என்று நாம் அதை எதிர்த்து போராடுகின்றோம். எதிலே எங்கே எதிர்க்க வேண்டும்? மனிதர்களை எதிர்க்க முடியாது. உன்னை பார்த்தால் எனக்கு இச்சை வரும், ஆகையால் உன்னை நான் பார்க்க கூடாது. உங்களோடு பேசினால் என்னுடைய சிந்தனைகள் மாறுகின்றது, உங்களோடு நான் பேச முடியாது. அதெல்லாம் பாதுகாக்கிறது. எத்தனை காலத்துக்கு பாதுகாக்க முடியும்? நீங்கள் மரிக்கும் வரைக்கும் இப்படித்தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்க முடியும். நீங்கள் யாரோடும் பேச முடியாது, யாரையும் பார்க்க முடியாது. ஏன்? அப்படி பார்த்தால் உங்களுக்கு அது வரும், அந்த கெட்ட சிந்தை வரும், தீய உணர்வு வரும். உங்களை பாதுகாக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? மனிதர்களெல்லாம் விட்டு நீங்கள் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். பஸ்ஸிலே போகின்றீர்கள், நெருக்கடியான சூழ்நிலை, பக்கத்திலே ஒரு ஆணோ பெண்ணோ அங்கே உரசுகிறார். அங்கு என்ன நடக்கும்? ஓய்ந்திருக்கின்ற மனுஷன் அவருடைய எண்ணங்கள் சிந்தனை உரசுவதிலே வராது. யார் எனக்கு பக்கத்திலே நின்று உரசுகிறார்கள்? அது பெண்ணா ஆணா? அவருடைய சிந்தனையிலே அந்த பாலியத்துக்குரிய உணர்வு செத்துவிடும். சாதாரணமாக நின்று கொண்டிருப்பான். அது அவனுக்கு தீமையான ஒன்று. இதை விட்டு கொஞ்சம் விலகி போ என்று தேவன் சொன்னார். அதை விட்டு கடந்து போய்விடுவான். கடந்து போக முடியாத சூழ்நிலை இருந்தால் என்ன செய்வது? அவன் பாவம் செய்யத்தான் வேண்டும். ஏனென்றால் பாலிய இச்சை ஜெயிக்கப்படவில்லை. ஆகையாலே தான் நீங்கள் எதிர்த்து நிற்காவிட்டால் ஜெயிக்க முடியாது. எந்த பாவத்துக்கும் உங்களுக்கு பாதுகாப்பை தேடி வாழாதீர்கள். பணம் வந்தால் கர்த்தரை நான் மறுதலித்து விடுவேன். ஏன் பணம் வந்தால் கர்த்தரை மறுதலிக்கிறேன்? வசதி வந்தால் கர்த்தரை மறுதலிப்பீர்களா? ஏனென்றால் பண ஆசைக்கு மறிக்கவில்லை. பண ஆசை எங்களுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலுக்குள் வரவில்லை. ஆகையாலே தான் என்ன செய்கின்றோம்? இப்படிப்பட்ட சிந்தனையில் வாழுகின்றோம். வேதத்திலே எத்தனை தேவ மனிதர்கள் எவ்வளவு ஐஸ்வர்யவான்களாய் வாழ்ந்தார். யோபா இருக்கலாம், ஆபிரகாம் இருக்கலாம், யாக்கோபா இருக்கலாம், ஈசாக்கா இருக்கலாம். அவர்கள் எவ்வளவு ஐஸ்வர்யவான்களாய் வாழ்ந்தார். புதிய ஏற்பாட்டிலே கூட எத்தனை பேர் அவ்வாறு வாழ்ந்தார். ஆனால் இவர்கள் எல்லாம் ஏன் தேவனை விட்டு சோரம் போவில்லை? அவர்களுடைய நம்பிக்கை தேவனாயிருந்தார். பணாசை அவர்கள் ஜெயித்தார். ஆகையால் பணத்துக்கு அவர்கள் அடிமையாகவில்லை. சிலருக்கு கொஞ்சம் வசதி வந்துவிட்டால் மாறிவிடுவார்கள். அவருடைய பேச்சுக்கள் மாறும், பெருமையாக அவருடைய நடவடிக்கைகள் மாறும், செயற்பாடுகள் மாறும், பழக்க வழக்கங்கள் மாறும். ஏன்?
அவர்கள் ஜெயிக்கவில்லை, பணாசை ஜெயிக்கவில்லை. நீங்கள் பணாசையை ஜெயித்து வாழ வேண்டும் என்பதால் எங்களுடைய காரியமாக இருக்க வேண்டும். பணாசை என்பது அதிக பணத்தை நாங்கள் சம்பாதிக்க வேண்டும் என்பது பணாசை இல்லை. தேவனை விட பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது, தேவனை அன்பு கூறுவதை விட பணத்தை அதிகமாய் நேசிப்பது, மனிதர்களுடைய பணத்தை மதிப்பது, இவ்வாறான ஒரு எண்ணங்கள் விசுவாசத்தை இழந்து பணத்தை சேகரிப்பது, விசுவாசத்தை மறுதலித்து பணத்தை சம்பாதிப்பது, ஒரு பொய்யை சொல்லி, ஒரு களவை செய்து, ஒரு உண்மையில்லாத காரியத்தை செய்து பணத்தை தேடுவதில்லை. அதெல்லாம் பண ஆசை. தேவனை இழந்து ஒரு மனுஷன் பணத்தை தேடுகின்றான். ஆனால் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதுவா இல்லாவிட்டால் பண ஆசை ஜெயிக்கப்பட வேண்டும். இளைப்பாறுதல். எவ்வளவு பணம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் நாமவே மாறாமல் வாழுகின்ற வாழ்வு, அதுதான் இளைப்பாறுதல். கொஞ்சம் வந்துவிட்டால் மாறிவிடுகின்றது. அவனுக்குள்ளே பணாசை இருந்து கொண்டே இருக்கின்றது. இவ்வாறு எந்த பாவத்திலும் இளைப்பாறுதல் வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலே, கணவன் மனைவி உறவிலே இளைப்பாறுதல் வேண்டும். அன்பிலே இளைப்பாறுதல் வேண்டும். ஒற்றுமையிலே இளைப்பாறுதல் வேண்டும். மனைவி எனக்கு கீழ்ப்படிந்தால்தான் என்னுடைய மனைவியை நான் அன்பு செய்து வாழ்வதற்கு எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், விடுதலையாக இருக்கும். மனைவி எனக்கு கீழ்ப்படியும் பொழுதெல்லாம் என்னுடைய மனைவியை நான் அன்பு செய்கின்றேன், நேசிக்கின்றேன் என்று நமக்குள்ளே ஒரு மனநிலை இருந்து கொண்டிருந்தால், இப்பொழுது என்னுடைய மனைவியை நான் அன்பு செய்கின்றேன் என்பது காரியம் அல்ல. என்னுடைய மனைவி கீழ்ப்படியாமல் போகும் பொழுது, கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது அவளை அன்பு செய்ய முடியக்கூடிய அந்த இளைப்பாறுதல் நமக்குள் இருக்கின்றதா? கணவன் உங்களை நேசிக்காமல் இருக்கும் பொழுது, உங்கள் மேல் வெறுப்பா இருக்கும் பொழுது, உங்களுடைய கணவனுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுகின்றீர்களே, அதுதான் இளைப்பாறுதல். அதுதான் உங்களுடைய கணவனோடு நீங்கள் போராடவில்லை, உங்கள் கணவனோடு நீங்கள் சண்டை போட மாட்டீர்கள், உங்கள் கணவனோடு வாக்குவாதம் செய்ய மாட்டீர்கள், உங்கள் கணவனுக்கு அடங்காமல் நீங்கள் நடக்க மாட்டீர்கள். ஏன்? நீங்கள் இப்பொழுது அவர் என்னை அன்பு செய்யாவிட்டாலும் அவருக்கு நான் கீழ்ப்படிவேன். எதிர்பார்ப்புக்கு மரித்து விட்டீர்களே. அடுத்தவரிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற விஷயம் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அதிலே இளைப்பாறுதலோடு வாழ்கின்றீர்களே. பொருளாதார வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் போகும் பொழுது கவலை இல்லாத ஒரு வாழ்வுக்குள் இளைப்பாறுகின்ற வாழ்வு இருக்கின்றது. கவலையை ஜெயிக்க வேண்டும். அதை ஜெயிக்காமல் எல்லாம் எனக்கு தேவன் நிறைவாய் கொடுத்திருக்கின்றார், நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன், எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொன்னால் கவலை ஜெயிக்கப்படவில்லை. ஆகையாலே தான் கஷ்டங்களும் துன்பங்களும் வியாதிகளும் வேதனைகளும் வருத்தங்களும் அவ்வப்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கின்றார். இது ஒரு வனாந்தர பாதை. ஏனென்றால் கவலையை நீ ஜெயிக்க வேண்டும், முறுமுறுப்பை நீ ஜெயிக்க வேண்டும். அந்த கவலை உனக்கு உன்னுடைய குடும்பத்திலேயே உனக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக அதை நிவர்த்தி செய்வதற்கான பாதுகாப்பை தேடாதே. உன்னுடைய குறைவை நிவர்த்தியாக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பாதுகாப்புக்குரிய வழிகளை தேடாதே. அந்த குறைவுகள் வரும்பொழுதெல்லாம் உனக்குள் இருக்கக்கூடிய அந்த முறுமுறுப்பையும் கவலையையும் வாழ்க்கையிலே ஜெயித்து விடு. வாழ்க்கையிலே என்னதான் வந்தாலும் கவலையே இல்லை, எனக்கு முறுமுறுப்பே இல்லை என்று சொல்லுகின்ற அதுதான் ஜெயம். பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கின்ற வாழ்க்கை. அதற்காக இரத்தம் சிந்தும்படிக்கு அதை எதிர்த்து நின்று போராட வேண்டும். அதற்கு பயந்து நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்தால் என்ன செய்வீர்கள்? அந்த கவலையை போக்குவதற்கு, அந்த முறுமுறுப்பை போக்குவதற்கு எந்த மனுஷனிடத்திலே போய் கடன் வாங்கலாம்? எந்த மனுஷனிடத்திலே கையேந்தலாம்?
எந்த சூழ்நிலைக்குள்ளே போய் இதை நிவர்த்தி செய்யலாம் என்று அந்த கவலை உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். அந்த முறுமுறுப்பு உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். முதுகுப்புறம் காட்டி எதிர்த்து நில்லுங்கள். அதற்குள்ளே வாழக்கூடிய வாழ்க்கையை தேவனிடத்திலே கற்றுக்கொண்டு அந்த கவலைகளை ஜெயித்து வாழுகின்ற வாழ்வு. இந்த ஆடையிலிருந்து, இந்த அலங்காரத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் ஓய்ந்து இருக்கின்ற வாழ்க்கை. சிலருக்கு ஆடையிலே இன்னும் போராடிக்கொண்டே இருக்கின்றார். அதை உடுக்க வேண்டும், இதை உடுத்த வேண்டும். இந்த நாகரிகமான இந்த உலகத்திலே இந்த நாகரிகத்துக்கு ஏற்றபடி நாங்கள் எங்களுடைய ஆடை அலங்காரங்களை நாங்கள் வைத்திருக்க வேண்டும். எங்களுடைய பழக்க வழக்கங்களை வைத்திருக்க வேண்டும். உலகத்துக்கு மறித்து இளைப்பாருங்கள். சிலருக்கு சினிமா மோகத்திலே இன்னும் விடுதலை இல்லை. சினிமாவே போராடுகின்றால் சினிமா மோகத்தோ. ஏன்? இளைப்பாறுதல் இல்லை, இன்னும் ஓய்வில்லை, போராடிக்கிட்டே இருக்கின்றார். பார்த்து விடக்கூடாது, கண்களால் பார்த்து விடக்கூடாது, இதை பார்த்து விடக்கூடாது என்று கண்களை அதற்கு பாதுகாப்பைத்தான் தேடுகிறார்கள். கண்களில் அல்ல, இங்கே வேண்டும் ஓய்வு, இருதயத்திலே வேண்டும் ஓய்வு. இங்கே ஓய்வு இருந்தால் இந்த மனுஷனுடைய கண்கள் அதிலே இளைப்பாறு இருக்கும். ஏன் போராடுகிறார்? தீமையான பழக்க வழக்கங்கள், தீமையான செயல்கள் விட முடியவில்லை. சிலருக்கு அங்கே கெட்ட வார்த்தைகளை அடக்க முடியவில்லை. கெட்ட வார்த்தைகளை பேசாமல் இருப்பதற்கு கூட முடியவில்லை. விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் சிலர் என்ன செய்கின்றார்கள்? அங்கே ஒரு தீய பழக்க வழக்கங்களை கூட அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். புகைத்தலா இருக்கலாம், மதுபானமாக இருக்கலாம். இதெல்லாம் ஓய்வு பெற வேண்டும் என்று சொல்லுகின்ற இடம் இது அல்ல. இதுக்கெல்லாம் இங்கு பிரசங்கம் அல்ல. இதெல்லாம் எகிப்து. அது இன்றைக்கு ஒரு நாள் ஓய்ந்திருக்க வேண்டும். ஆனால் அங்கு ஓயவில்லை, இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கின்றார், துரத்தி கொண்டே இருக்கின்றது. இதை நான் பார்த்தால், இது இந்த சூழ்நிலைக்குள் இருந்தால், இந்த கெட்ட மனிதர்களோடு இருந்தால் இந்த கெட்ட பழக்கங்களை நான் பழகி விடுவேன். இந்த தீய காரியங்களுக்குள்ளே போனால் நானும் அந்த தீய காரியத்தை செய்து விடுவேன். பாதுகாப்பைத்தான் தேடுகிறீர்கள். ஏன்? அங்கிருந்தால் ஏன் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது? அந்த மனிதர்களோடு இருந்தால் ஏன் உங்களை பாதுகாத்து கொள்ள முடியாது? உங்களுக்குள்ளே இளைப்பாறுதல் இல்லை, ஓய்ந்திருக்கவில்லை. தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, எந்த வாழ்க்கையிலும் பாவம் நம்மை துரத்தினால் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், முதுகுப்புறம் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எதிர்த்து நில்லுங்கள். அதை பார்த்து எதிர்த்து போராடி ஜெயித்து வாழுங்கள். ஜெயத்தை கேளுங்கள். எத்தனை சகோதர சகோதரிகள் நீங்கள் எத்தனை காரியங்களிலே இளைப்பாறுதலோடு இருக்கின்றீர்கள் என்பதை உங்கள் இருதயத்திலே ஆராய்ந்து பாருங்கள். உங்களே நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள். ஆடையிலே இளைப்பாறு இருக்கின்றீர்களா? உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தைகள் அது தேவ பக்திக்குரிய வார்த்தைகளாய் இருப்பதிலே இளைப்பாறு இருக்கிறீர்கள். சண்டை போடுகிற ஆவியில் இளைப்பாறு, பொய்யின் ஆவியில் இளைப்பாறு இருக்கிறீர்கள், பணாசையில் இளைப்பாறு இருக்கிறீர்கள். மனைவியை அன்பு கூறுகின்ற வாழ்க்கையிலே, கணவனுக்கு கீழ்ப்படுகின்ற வாழ்க்கையிலே, பாவமான ஒவ்வொரு காரியங்கள், பழக்க வழக்கங்கள், இந்த உலகம், மாம்சம், இந்த சோதனைகளில் காலங்களிலே எத்தனை காரியங்கள் நமக்குள்ளே இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்கின்றது. நாம் எல்லாவற்றோடுமே போராடிக்கொண்டே இருக்கிறவர்களாக இருந்தால் பாவம் எங்களை துரத்தி கொண்டே இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலே இவ்வாறான சூழ்நிலைகளும் இருக்கின்றது. கணவன் மனைவியுடைய உறவிலே கூட ஒரு விரிசல். என்ன விரிசல்? சந்தேகம். மனைவி கணவனிலே சந்தேகப்படுவது, கணவன் மனைவியிலே சந்தேகப்படுவது. ஒரு திருமண வாழ்விலே, திருமண உறவிலே இது கூட அந்த குடும்பத்தில் ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறபடியினாலே தான் குடும்பங்களுக்குள்ளே அவ்வப்போது பிரிவினைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள், முரண்பாடுகள், கசப்பான சூழ்நிலைகள் எல்லாமே இந்த சந்தேகம்.
இந்த சந்தேகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று ஒருவேளை சந்தேகப்படுகின்ற ஆவி மனைவிக்கோ கணவனுக்கோ குடும்பத்திலே வரக்கூடாது, வர அனுமதிக்க கூடாது. ஆனால் சாத்தான் அதை கொண்டு வருவார். அதுக்கு எதிர்த்து நிற்காவிட்டால் அந்த சந்தேகத்தின் ஆவி நமக்குள்ளே வரும். அந்த சந்தேகத்தின் ஆவி உங்களுக்குள்ளே வந்து விட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய கணவனோ மனைவியோ யாரிடத்திலே பேசுகின்றார்கள், எங்கே நிற்கின்றார்கள், எந்த இடத்துக்கு போகின்றார்கள், எந்த இடத்துக்கு வருகின்றார்கள், எல்லாவற்றையுமே நீங்கள் உன்னிப்பாய் பார்த்து கொண்டே இருப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்க்காத சூழ்நிலையிலே, எதிர்பார்க்காத மனிதரிடத்திலே அவர்கள் நிற்பதையோ பேசுவதையோ நீங்கள் கண்டால் உங்களுக்குள்ளே சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், குடும்பத்திலே போது வாக்குவாதம், பிரச்சனை. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய மனைவியிலே நான் சந்தேகப்பட்டால் நான் என்ன செய்வேன்? என்னுடைய மனைவியை பார்த்து சொல்லேன், நீ இவர்களோடு பேசக்கூடாது, இந்த ஆணோடு கதைக்கக்கூடாது, இந்த ஆண் நிற்கிற இடத்துல நிற்கக்கூடாது, இவருடைய வீட்டுக்கு நீ போகக்கூடாது என்று என்னுடைய மனைவி இடத்திலே சொல்லுவேன். சொன்னால் என்னுடைய மனைவி என்ன செய்வாள்? என்னுடைய கணவனுக்கு சந்தேகம் வந்துவிட்டது, ஆகையால் நான் இப்பொழுது அவர் சொல்லுகிறபடியெல்லாம் நான் போகாமல், அவர் சொல்லுகிற மனிதர்களோடெல்லாம் பேசாமல் நான் அங்கே இருக்க வேண்டும் என்று அவள் இருக்கின்றாள். அவள் அவ்வாறு குடும்பத்தில் இருக்கும் பொழுது கணவனாக இருக்கிற நான் இப்பொழுது மனைவியோடு சந்தோஷமாக இருக்கின்றேன், மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இப்பொழுது மனைவி நான் சொல்லுவதை கேட்டு நடக்கின்றபடினாலே இப்பொழுது நான் சந்தேகப்படுவதற்குரிய மாதிரி என்னுடைய மனைவி நடக்காமல் எனக்கு உகந்த விதத்திலே என்னுடைய மனைவி நடக்கின்றாள். ஆகையால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எத்தனை வருடத்திற்கு? என்னுடைய மனைவி சாகும் வரைக்கும் அவ்வாறு இருந்தால் நான் சாகும் வரைக்கும் குடும்பத்திலே மனைவியோடு நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஆனால் அந்த சாகிற நேரத்திலே என்னுடைய மனைவியை சந்தேகப்பட்ட அந்த சந்தேகத்தின் ஆவி என்னிடத்திலே ஜெயிக்கப்பட்டு விட்டதா? நான் சொல்லுகிறது உங்களுக்கெல்லாம் சரியா விளங்குகிறதானே? சாகும் பொழுது என்னுடைய கணவனிடத்திலே மனைவியிடத்திலே சந்தேகப்பட்ட ஆவி ஜெயிக்கப்பட்டு விட்டதா? அது ஜெயிக்கப்படாமல் இது என்ன செய்கின்றது என்றால் இப்பொழுது பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. மனைவிதான் அதை பாதுகாத்து கொண்டிருக்கிறாள். எனக்கு நான் இவ்வாறு நடக்காவிட்டால் அவர் நல்லபடியாக இருப்பேன். ஆகையால் மனைவி அவ்வாறு நடக்காமல் இருக்க பொழுதெல்லாம் இப்பொழுது பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் சந்தேகத்தின் ஆவி எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கின்றது. இப்பொழுது நான் என்ன செய்ய முடியும்? என்னுடைய மனைவியை நேசிக்கிறேன், என்னுடைய மனைவியின் மேல் எனக்கு நம்பிக்கை, நான் நம்புகிறேன் என்றெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் இங்கே உள்ளத்திலே அது ஜெயிக்கப்படாமலே இருந்து கொண்டிருக்கின்றதே. ஜெயிக்கப்படாமல் இருக்கும் வரைக்கும் என்னுடைய மனைவி நான் சொன்னதற்கு எதிர்மாறாய் எப்போதெல்லாம் நடக்கின்றாளோ அப்போதெல்லாம் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். ஆகையால் எது வேண்டும்? இதற்கு பாதுகாப்பு வேண்டுமா, இல்லாவிட்டால் இது ஜெயிக்கப்பட வேண்டுமா? ஜெயிக்கப்பட வேண்டும். இதை ஜெயிக்காமல் பாதுகாப்பை மட்டும் நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தால் இந்த ஆவி மரிக்கும் வரைக்கும் உங்களிடத்திலே இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று இருக்கலாம், ஆனால் அது என்ன செய்யும் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபத்திலே 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். எப்போது முந்திக் கொள்ளும்? அதை நீங்கள் இந்த வனாந்தர பாதையிலே நீங்கள் ஜெயித்து விட்டால் அந்த பாவம் நியாய தீர்ப்பிலே உங்களுக்கு வராது. ஜெயிக்க வேண்டும். பூமியிலே வாழும் போது நீங்கள் ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்காமல் ஒரு பாதுகாப்பை மட்டும் வைத்துக்கொண்டு இப்படி இருந்தால் நான் பாவம் செய்து விடுவேன், அப்படி போனால் நான் பாவம் செய்து விடுவேன், இவளோடு பேசினால் பாவம் செய்து விடுவேன் என்று பாதுகாப்பை மட்டும் நீங்கள் தேடி தேடிக்கொண்டிருந்தால் பாவம் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த பாவம் என்ன செய்யும்? நியாய தீர்ப்பு வரைக்கும் உங்களை பின்தொடர்ந்து கொண்டே வரும், உங்களை துரத்தி கொண்டே வரும். ஆகையால் நியாய தீர்ப்புக்கு பொழுது போகும் பொழுது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பாவத்தோடு போய் நிற்கிறீர்கள்.
பாவம் உங்களுக்குள்ளே ஜெயிக்கப்படவில்லை. எந்த பாவமாக இருக்கலாம், எந்த பாவமும் ஜெயிக்கப்பட வேண்டும். ஆகையாலே தான் இந்த குடும்பத்திலே சந்தேகம் என்கின்ற வாழ்வு அது தலை தூக்கும் பொழுதே அதை நீங்கள் அழிக்காமல் அதற்கு பாதுகாப்பை உருவாக்கி கொள்ளுவீர்களாக இருந்தால் அது உங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கும். நியாய தீர்ப்பிலே உங்களை நாசமாக்கும். இந்த உலகத்திலும் உங்களால் மகிழ்ச்சியோடு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கொண்டு செல்ல முடியாது. கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே சந்தேகம். புருஷனை மனைவி நம்ப வேண்டும், மனைவியை புருஷன் நம்ப வேண்டும். அதுதான் குடும்பத்திற்கு உகந்த நல்வாழ்வு. என்னுடைய மனைவி திருமணமாகி கிட்டத்தட்ட அங்கே 27 வருடம் ஆகின்றது. இந்த வருட காலத்திலே என்னுடைய ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். திருமணமான ஆரம்பத்திலே சரியாக ஒரு 2 வாரம் இருக்கும். இது 2 வாரத்திலே என்னுடைய மனைவியிலே சந்தேகம் எனக்குள்ளே எழும்பின. 2 வாரம் அதை நான் பகிரங்கமாய் காட்டவில்லை. ஆனாலும் அந்த ஒரு சந்தேகத்தினுடைய அந்த ஆவி எழும்பும் பொழுது என்னுடைய மனைவியிடத்திலே நான் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தேன். அப்பொழுது அவர் கேட்டால், நீங்கள் ஏன் இப்படி வித்தியாசமாக இருக்கு? நான் ஒன்றுமில்லை என்றேன். இல்லை, ஏதோ இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது நான் அந்த காரியத்தை நான் சொன்னேன். சொல்லும் பொழுது மிகவும் வேதனைப்பட்டு அழுதாள். அப்பொழுது அந்த சூழ்நிலையிலே நான் ஒரு தேவ மனுஷன், தேவ பக்தியுள்ள மனுஷன். பிசாசு நிச்சயமாக எல்லாரிடத்திலும் அவனுடைய தாக்கங்கள் இருக்கு. இன்றைக்கு நான் இந்த செய்தியை உங்களுக்கு பேசும்படிக்கு அன்றைக்கு அந்த சோதனையை கர்த்தர் எனக்கு அனுமதித்தார் என்று நான் விசுவாசிக்கின்றேன். என்னுடைய மனைவி வேதனைப்பட்டு அழுதாள். அந்த நேரத்தோட தேவனிடத்திலே நான் மூங்குப்புற விழுந்து ஆண்டவரிடத்திலே நான் கேட்டேன், ஆண்டவர் இந்த சூழல் மாற வேண்டும் என்று கேட்கவில்லை. இந்த ஆவி என்னிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த சந்தேகத்தின் ஆவியை நான் ஒழிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வாரத்திலே அதை ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அந்த வாரத்திலே அதை நான் ஜெயித்தேன். ஜெயித்தது என்றால் என்ன? திரும்ப சோதிக்கப்படவில்லை. அதான் ஓய்வு, ஓய்ந்திருக்கின்ற வாழ்வு. இன்றைய வரைக்கும், அந்த நேரத்தை விட இன்றைய வரைக்கும் என்னுடைய மனைவி எத்தனையோ இடங்களுக்கு போகின்றார், எத்தனையோ புருஷர்களை சந்திக்கின்றார், எத்தனையோ சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகின்றார், வருகின்றார், பேசுகின்றார். ஆனால் ஒரு துளி கூட என்னுடைய மனைவியிலே நான் சந்தேகப்படவே இல்லை. சந்தேகப்படும்படியான எண்ணமும் எனக்குள்ளே இல்லை. கர்த்தர் அவ்வாறு செய்திருக்கின்றார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அதே நேரத்திலே என்னுடைய மனைவியை குறித்து அவள் எப்படி இருக்கின்றாள் என்று கூட சிந்திக்கலாம். திருமணமான காலத்திலிருந்து இதுவரைக்கும் என்னுடைய மனைவி என்னிடத்திலே சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஒரு காரியத்திலே கூட நடந்து கொள்ளவில்லை. நான் எத்தனையோ சகோதரிடத்திலே பேசுகின்றேன், எத்தனையோ சூழ்நிலைக்கு போய், எத்தனையோ வீடுகளுக்கு செய்வேன், எத்தனையோ காரியங்கள் செய்கின்றேன். எத்தனையோ ஊழியக்காருடைய மனைவிகள் தன்னுடைய கணவனிலே சந்தேகப்பட்டு அவருடைய ஊழியங்களே பெரிய பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. நான் கண்ணாலே கூட பார்த்திருக்கின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு தரவில்லை. என்னுடைய மனைவி என்னை குறித்து ஒரு குழுவுடைய சந்தேகப்படுவதை நான் பார்க்கவே இல்லை, கேட்கவே இல்லை. அவ்வாறு என்னுடைய மனைவி கூட இல்லை என்பதை நான் சாட்சியாக சொல்லுகின்றேன். அவளுடைய வாழ்க்கையிலும் நான் சந்தேகம் என்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு ஏதுவான ஒரு துளி கூட அவளுடைய வாழ்க்கையிலும் இல்லை. இது ஓய்வு, திருமண வாழ்க்கையிலே ஓய்ந்து இருக்கின்ற வாழ்க்கை. இவ்வாறு கணவன் மனைவி ஒருவரை நம்பி வாழ்வதை விட்டுவிட்டு, அன்றைக்கு என்னுடைய மனைவி இல்லாவிட்டால் நீ இந்த நபரோடு கதைக்காதேங்க என்று நான் சொல்லி, என்னுடைய மனைவி சரி நான் கதைக்கவில்லை என்று சொல்லி இருந்திருந்தால்
இன்றைக்கு இந்த வார்த்தையை என்னால் பேச முடியாது. ஏன்? இன்றைக்கும் அந்த சந்தேகத்தின் ஆவி எனக்குள் இருக்கின்றது. என்னுடைய மனைவி எனக்கு பிரியமாய் நடக்கின்றது. ஆகையால் அதை நான் வெளிக்காட்டவில்லை. குடும்பத்திலே பாவம் ஜெயிக்கப்பட வேண்டும், அது பாதுகாக்கப்படக்கூடாது. எந்த வாழ்க்கையிலும் பாதுகாக்கப்படாது. அழித்து விடுங்கள், எதிர்த்து நில்லுங்கள். அது நல்ல விஷயம் என்று வைத்திருக்காதீர்கள். அது விஷம், அழிக்கும், வாழ்க்கையை அழிக்கும். எல்லா வாழ்க்கையிலும் இந்த பாவம் பின்தொடர விடாதீர்கள். உங்களை துரத்தி கொண்டிருக்க விடாதீர்கள். எதிர்த்து நில்லுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற இரத்தம் சிந்தப்படத்தக்க அதை எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் எதிர்த்து போராடித்தான் ஜெயத்தை பெற வேண்டும். அதுதான் அப்போஸ்தலன் பேதுரு சொன்னதை போல பாவத்திலிருந்து ஓய்வு பெறுகின்ற வாழ்வு. ஓய்ந்திருங்கள், இளைப்பாருங்கள். இந்த உலகத்திலே இளைப்பாருங்கள். ஒவ்வொரு பாவத்திலேயும் ஆண்டவரே எனக்கு இளைப்பாறுதல் வேண்டும், இது என்னை துரத்தி கண்டு இதுக்குரிய பாதுகாப்பை தேடி வாழ வேண்டாம், நான் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டாம், எனக்கு ஜெயம் வேண்டும், ஓய்வு வேண்டும். அந்த வாழ்வை எனக்கு தாரும் ஆண்டவரே. இன்றைக்கும் நான் சில விஷயங்களிலே போராடி கொண்டிருக்கிறேன். அதை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றிருக்கின்றேன். எனக்கு ஜெயந்தான் வேண்டுமே ஒழிய அதுக்குரிய பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை. ஆண்டவர் எனக்கு ஜெயம் வேண்டும், என் கண்களிலே ஓய்வு வேண்டும், என்னுடைய சிந்தனையிலே இளைப்பாறுதல் வேண்டும், என்னுடைய வார்த்தைகளிலே இளைப்பாறுதல் வேண்டும், எல்லாவற்றிலும் இளைப்பாறுதல் வேண்டும். ஆகையால் ஜெயித்து வாழ வேண்டும். பாவத்தை ஜெயித்து வாழுங்கள். பாவத்திற்கு பாதுகாப்பை தேடி வாழாதீர்கள், ஜெயித்து வாழுங்கள். ஜெயித்து வாழ முடியும். அந்த இளைப்பாறுதல் தான் இந்த வாழ்க்கையிலே குடும்பத்திலும் எங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும். சபை விசுவாச வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும். இந்த உலக வாழ்க்கையிலும் நாம் விடுதலையாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியும். இந்த ஒரு ஆசீர்வாதம் ஜெயித்து வாழுகின்ற வாழ்வு, அதில் இளைப்பாறுதல், போராட்டம் இல்லை. அந்த ஒரு வாழ்க்கையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென். தேவன் சபையில் கொடுத்த வார்த்தைக்கு தேவனை அதிகமாக சோதரிக்கிறேன். இயேசுக்கு ஆண்டவர் பேசிய போது மாம்சத்தில் இருக்கிற நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையை நான் நடப்பிக்கிற காலமெல்லாம் இந்த அளவுக்கு நான் இந்த காலகட்டங்களிலே பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறேன்ங்கிற வாழ்க்கையெல்லாம் உண்மையாய் இயேசு கிறிஸ்துவோடைய அந்த உத்தமமான பரிசுத்தமான வாழ்க்கை என்னோடய வாழ்க்கையிலே நான் அதிகமாய் பற்றி கொண்டு பிடித்து கொண்டு அவருக்குள்ளாகவே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையின் ஜீவியத்திலே மட்டும்தான் என்ன செய்ய முடியும் என்றால் நான் பாவத்திலிருந்து இந்த மாம்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவமான வாழ்க்கையின் காரியங்களிலிருந்து விடுதலை பெற முடியும். எத்தனையோ பாவங்கள், எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ நெருக்கடிகள் ஒவ்வொன்றொன்றும் வரும்போது இன்றைக்கு அதிலே நான் விடுதலை பெற்றிருக்கிறேன் என்றால் நிச்சயமாய் தேவனுடைய அந்த மகத்துவமுள்ள உத்தமமான வாழ்க்கையிலே எத்தளவுக்கு என்னை நான் முழுவதுமாய் ஒப்பு கொடுத்திருக்கிறேங்கிறேன். ஆகையால் விடுதலை பெறுறது வாழ்க்கை ஒன்று. நாம் கேட்ட போல் பாவத்தை பாதுகாப்புங்கிறது வேறு. பாதுகாப்பை வைத்துக்கொண்டு அங்கே எந்த வாழ்க்கையிலையும் விடுதலை பெற முடியாது. ஏன்னு சொன்னால் அது எப்பொழுதும் இதயத்திலே இருந்து கொண்டே இருக்கும். பாதுகாப்புங்கிறதெல்லாம் ஒரு இதயத்தில் ஒரு திடீரென்று ஒன்று நான் பார்க்கிற ஒன்று அங்கே திடீரென்று அது வேறு விதமாய் வரும்போது அதெல்லாம் பாதுகாப்பாக இருக்க இருந்தால் அதெல்லாம் பெரிய ஒரு பிளவுகளைத்தான் கொண்டு வரும். ஆனால் எப்பொழுதும் அங்கே ஒரு விடுதலைங்கிற ஒரு வாழ்க்கை வேணும். அப்படியாப்பட்ட வாழ்க்கையை தேவன் அதிகமாக அங்கே தரவணுங்கிறதை நான் வாஞ்சிக்கிறேன். தந்து கொண்டே இருக்கிறார். அப்படியாப்பட்ட இந்த மாம்சத்துக்கு நாட்கள்லாம் அந்த பேதொரு சொன்னது போல் ஒவ்வொரு பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பாங்கிற அந்த வாழ்க்கையெல்லாம் பிசாசுக்கு எதிர்த்து நின்று பிசாசை அங்கே கவிழ்த்து போடத்தக்கான அந்த வாழ்க்கையிலே இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஜீவியத்திலும் அவன் எந்த ஒரு நிலையிலையும் ஆளுகை செய்யாதபடிக்கு, இந்த மனுஷியம் ஆளுகை செய்யாதபடி, சுயம் ஆளுகை செய்யாதபடிக்கு அத்தனையும் தேவனுக்குள்ளாக அர்ப்பணித்து ஒரு விடுதலை பெற ஒரு அசைவில்லாத உறுதியான விசுவாசத்தின் வாழ்க்கை, அப்படியாப்பட்ட வாழ்க்கையை தேவன் வரும் நாட்களும் இன்னும் அதிகமாய் தந்து
தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த தேவன் உதவிச்சான்னு சொல்லி விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் காலையில் வார்த்தை பேசிய வார்த்தை அங்கே அதிகமாய் என்னையும் அங்கே உற்சாகப்படுத்தியது. நான் ஜெயிக்க முடியாத அநேக காரியங்களை அங்கே இன்றும் அங்கே தோல்வியுற்றவனாய் இருக்கக்கூடிய ஒரு ஜீவியத்தை இந்த காலை வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அங்கே உணர்த்தினார். தேவனுக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இருக்கிறதான அந்த கொஞ்ச பலத்தோடு தேவனுடைய அதிக பலத்தை நான் இந்த நாட்களில் கேட்டு நிற்கிறேன். தேவன் எனக்கு பலம் தருவான்னு நான் விசுவசிக்கிறேன். அந்த பலத்தோடு நான் இந்த பூமியிலே ஜெயிக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் ஜெயித்து தேவ சமூகத்திலே நிலை நிற்க பரிசுத்த ஆவியானவர் தாமே எனக்கு கூட இந்த உதவி செய்வார்னு நம்பிக்கை அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் தான் விசேஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். அங்கே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஜீவியத்திலே அங்கே 3 காரியங்களை ஆவியானவர் அவர் பேசினார். 1 எகிப்து, 2 வனாந்தரம், இன்னொன்று அங்கே கானான். எகிப்துங்கிறது அடிமைத்தன வாழ்வு, வனாந்தரம்ங்கிறது சோதனை காலங்கள், இளைப்பாறுகிற ஜீவியம் கானான். இது என்னை அதிகமாக என்னுடைய இதயத்தை அது தொட்டது. என்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலை வேலையிலும் அங்கே நான் எதற்காக இந்த பூமியிலே அழைக்கப்பட்டிருக்கிறேன். அடிமைத்தன பாவத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டு என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஓட்டத்திலே சோதனையை நான் சகித்து இறுதியிலே அங்கே தேவனுடைய ராஜ்யத்திலே இளைப்பாறுகிற ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நான் கற்றுக்கொள்ளும்படி சகோதரர் பேசினது போல இந்த பூமியிலே அந்த இளைப்பாறுதலை நான் கற்றுக்கொள்ள முடியும், அதை அடைய முடியும். சோதனை நேரங்களிலே என்னை நான் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து என்னுடைய அவைகளை எதிர்த்து நின்று நான் போராடும் போது எனக்குள்ளேயே அந்த இளைப்பாறுதல் கிடைத்த நாட்களை நான் அறிந்திருக்கிறேன். இப்பொழுதும் நான் அந்த அநேக சோதனைகளை நான் இளைப்பாறுகிறேன். என்னால் அந்த அடிமைத்தனமாகிய எகிப்திலிருந்து நான் வெளியே வரும்போது தான் அந்த இளைப்பாறுதலை நான் கற்றுக்கொள்ள முடியும். நானும் அடைந்தாயிட்டேன்ல என்னை நிற்கிறேன் என்று நான் எண்ணாதபடிக்கு நான் விழிப்புணர்வான அந்த சோதனை நேரங்களை நான் சகித்து வாழ்கிற வாழ்க்கையை அதிகமாய் கற்றுக்கொண்டு அங்கே தேவனுக்குள்ளே இன்னும் வைராக்கியமாய் அதிகமாய் எனக்குள்ளே இளைப்பாறுதல் இல்லாத பாவங்களுக்குள்ளாய் நான் அதை விட்டு பூரணமாய் நான் இளைப்பாறுகிற ஒரு ஜீவத்துக்குள்ளே நான் கடந்து வருவே நான் வாஞ்சிக்கிறேன். அந்த வாஞ்சி அறிந்த கர்த்தர் நிச்சயம் எனக்கு உதவி செய்வார் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன். இங்கே சபைகளை கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளும் இவையெல்லாம் 100க்கு 100 உண்மை என்று நான் நம்புகிறேன். அது உண்மை, அதை நான் அனுபவித்திருக்கிறேன். அதற்காக நான் தேவனை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுக்கு உதவி செய்வார். ஆமென். இந்த காலை வேளையில் பேசின வார்த்தைக்காய் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அவையானவர் இளைப்பாறுதலை குறித்தும் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை குறித்தும் ஆண்டவர் இந்த காலை வேளையிலுமாய் பேசினார். பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிறதும் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய காரியத்தை குறித்தும் ஆண்டவர் காலை வேளையிலுமாய் வெளிப்படுத்தினார். என்னுடைய ஜீவியத்திலும் எப்போதும் எனக்குள்ளாய் குறைவு உள்ளது என்பதை நான் அதிகமாய் இந்த நேரங்களிலுமாய் நான் கண்டு கொண்டேன். எப்போதும் எனக்குள்ளாய் இன்னும் என் காரியங்களில் பிசாசுக்கு நான் எதிர்த்து நிற்கக்கூடிய காரியங்களை எதிர்த்து நிற்கிறேன்னா அல்லது முதுகு புறத்தை காட்டிக்கொண்டு செல்லக்கூடியான காரியங்களுக்குள்ளாய் கடந்து செல்கிறேனா என்று பார்க்கும்போது இன்னும் என்னிடத்தில் அநேக சில காரியங்கள் என்னிடத்தில் குறைவு உள்ளது என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்தினார். எப்போதெல்லாம் நான் பாவத்திற்குள்ளாய் நான் உள்வாங்கி நான் அவருடைய காரிய பிசாசுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கிறேனோ அப்போதெல்லாம் நான் பின்னாக முதுவை காட்டி ஓடக்கூடிய ஜீவியம்தான். பாவமானது எனக்குள்ளாய் குடியிருக்கக்கூடிய காரியங்களுக்குள்ளாகத்தான் கண்டு செல்லக்கூடிய காரியமாக இருக்கும். ஆவியானவர் எப்பொழுதெல்லாம் நான் தேவனுக்கு முன்பாய் நான் பிசாசுக்கு எதிர்த்து நின்று என் முகத்தை முகமாய் நான் நின்று பாவத்தை எதிர்ப்பேனானால் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாய் தேவனுக்கு முன்பாய் வெளிச்சமாய் மாறும் என்பதை ஆவியானவர் துணிவுள்ள ஜீவியத்தை எனக்குள்ளாய் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எப்போதும் நான் அந்த ஜீவியத்துக்குள்ளாவே கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். எப்போதும் நான் பிசாசை எதிர்த்து உன்னுடைய தந்திரங்களை அறிந்து நான் தேவனுக்கு முன்பாய் எப்போதும் மனப்பூர்வமாய் உண்மை உள்ளவனாய் இருந்து இந்த வாழும் நாட்களிலே தேவனுக்கென்று அர்ப்பணித்து என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னென்ன காரியங்கள்லாம் எனக்குள்ளாய் வெளிப்படுகிறதோ எனக்குள்ளாய் தோன்றுகிறதோ எல்லா காரியத்தையும் நான் தேவனுக்கு முன்பாய் நான் வெளிப்படுத்தி
உண்மை உள்ளவனாக இருந்து எல்லாவற்றையும் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள ஆவியான தேசுவாண்டு சபையில் அறிக்கையிடுகிறோம். தேவன் சபையில் எடுத்த வார்த்தைக்காய் தேவனை அதிகமாக சோதரிக்கின்றேன். தேவன் சபையிலே கொடுத்த அந்த வார்த்தையானது பாவத்திலிருந்து ஓய்வு பெறக்கூடிய அந்த வார்த்தையை தேவன் பேசின பொழுதெல்லாம் தேவனிடத்தில் சேரக்கூடியான அந்த வாழ்க்கையெல்லாம் எவ்வாறாக அது காணப்பட முடியும் என்று தேவனிடத்தில் பேசுகிறான ஒரு நிலைகளெல்லாம் தேவனிடத்தில் நான் இவ்வாறான காரியங்களில் ஓய்வு பெற வேண்டும் என்று சொல்லி நாம் பாவத்தை குறித்து பாவத்தின் பாகமான சூழ்நிலையில் அதை ஜெயங்கொள்ளக்கூடிய அந்த நிலைகளில் என்னுடைய பலத்தை கொண்டு ஒருபொழுதும் அதை முடியாத அந்த வாழ்க்கையிலே நான் அதை விட்டுவிடக்கூடிய அந்த நிலைகளிலே ஒருபோதும் அது ஓய்வு கொள்ள முடியாத நிலைகளைத்தான் உண்டு பண்ண முடியும் என்பதைத்தான் தேவன் அந்த காலவெளியிலே உணர்த்தி வைத்தான நிலைகள். பாவத்தை குறித்தான ஒரு சந்தோஷம், பாவத்தை குறித்தான ஒரு மகிழ்ச்சி, அது எப்பொழுதும் என்னுடைய உள்ளத்தில் அது எப்பொழுது இருக்கின்றதோ அப்பொழுது அது மட்டும் நான் தேவனுடைய அந்த பார்வையில் தேவனுடைய சன்னிதானத்தில் அந்த பாவத்தை குறித்தான அந்த ஓய்வை பெற முடியாது என்பதைத்தான் தேவன் இந்த காலவெளியில் எனக்கு உணர்த்தி வைத்தான நிலைகள். அதே அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் நீங்கள் துயரப்பட்டு துர்க்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துர்க்கமாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாக மாறக்கிடவது. இந்த காரியத்தை குறித்து தேவன் பேசும் பொழுது ஒவ்வொரு காரியத்தை நான் செய்யும் பொழுது தேவன் அந்த பாவத்தை குறித்தான அந்த ஒவ்வொரு நிலைகளிலே ஒரு இச்சை குறித்தான நிலைகளில் நான் ஒரு மகிழ்ச்சி கொள்கிறான் அந்த வாழ்க்கை, அநியாயமாக சம்பாதித்த பொருளில் ஒரு சந்தோஷம் கொள்கிறான் அந்த வாழ்க்கைகள், பொய்யாக ஒரு பொருளை சம்பாதிக்கிற நிலைகள், ஒரு துக்கம் இல்லாத நிலைகள், துயரப்படக்கூடிய நிலைகள் எப்பொழுது என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றதோ அது வரைக்கும் என்னுடைய பாவத்திலிருந்து ஓய்வு பெற முடியாது என்பதைத்தான் தேவன் இந்த காலத்தில் உணர்த்தி வைத்தார். நானும் என்னுடைய வாழ்க்கையிலே அவ்வாறான காரியங்கள் எனக்கு நேரிடும் பொழுது அதை குறித்தான ஒரு துயரப்படுறான வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத நிலைகளை செய்துவிட்டேன்னு சொல்லி ஒரு துக்கம் கொள்றான நிலைகள், பிறருக்கு விரோதமான அந்த காரியங்களை செய்துவிட்டேன் துயரப்படுறான அந்த வாழ்க்கையிலே நான் தேவனிடத்தில் அதை கிட்டி சேரும் பொழுது தேவனிடத்தில் நான் அதை ஜெபத்தின் மூலம் முகங்கொப்பர விழுந்து அழும் பொழுதே அந்த பாவத்தை குறித்தான அந்த வாழ்விலே ஒரு விடுதலை கொடுக்கிற ஓய்வு பெறக்கூடிய அந்த வாழ்க்கையிலே தேவன் நடத்துவார் என்று தேவன் எனக்கு உணர்த்தி வைத்தார். நானும் என்னுடைய வாழ்க்கையிலும் இவ்வாறான காரியங்களிலும் தேவன் எனக்கு உணர்த்தி வைத்தான ஒவ்வொரு நிலைகளிலும் இவ்வாறான காரியங்கள் என்னை மீண்டும் மீண்டுமாய் துயரப்படுத்துகிற சந்தோஷத்துக்குள்ளாக பாவத்துக்குள்ளாக கொண்டு செல்கிறோம். அந்த காரியங்களில் நான் துயரப்படக்கூடிய அந்த வாழ்க்கையில் துக்கித்து அழுகிறான அந்த வாழ்க்கையிலே இந்த வருவான நாட்களிலும் தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பாகவும் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாகவும் அதை நான் முறையிட்டு அதை நான் முழங்கால் படியிட்டு அதை விட்டு விடக்கூடிய அந்த நிலைகளில் தேவனுக்காய் துறப்படுவான அந்த வாழ்க்கையில் தேவன் தான் வருவான நாட்களிலும் என்னை நடத்துவான்னு விசுவாசிக்கிறேன். அறிக்கை காத்துக்கொள்வதே சிவராம். தேவனுக்கு சூத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசியான வார்த்தைக்காக நான் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த காலங்களிலே அந்த ரட்சிக்கப்பட்டு ஒரு 2-3 வாரங்கள் இருக்கின்ற வேளையிலே நான் என்னுடைய மூப்பரிடத்திலே போய் ஒரு காரியத்தை குறித்து அவரிடத்திலே கேட்டான காரியமெல்லாம் இப்படி தேவனுடைய சமூகத்திலே தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்டு தேவனிடத்திலே பாவங்களை நான் அறிக்கை செய்து நான் அநேக காரியங்களை குறித்து நான் வெளியாகினேன். ஆனாலும் என்னுடைய சொற்பனத்திலே வருகின்றான இந்த பாவங்களுக்குரியான இந்த காரியங்கள் என்னை அதிகமாக இந்த சொற்பனத்திலே அது என்னை தாக்குறது. அதற்கு என்ன காரணம் என்று அவரிடத்திலே கேட்கும் பொழுது அவர் கூறிய காரியமெல்லாம் அந்த காரியம் நான் அந்த அவர் கூறிய இன்றைய வார்த்தையைப் போல தான் நான் அதை முதுகு காட்டி செல்கின்றான். அந்த காரியம் என்னிடத்திலே நான் அது வந்துவிடக்கூடாதுன்னு சொல்லி நான் என்னை பாதுகாத்து கொள்ளுகிறான காரியத்தை போல தான் அந்த காரியத்தை அவர் எனக்கு கூறியிருந்தார். இந்த வேளையில் தேவன் காலை வேளையில் அந்த பேசின வார்த்தை என்னை மிகவும் அதை உற்சாகப்படுத்தியது. நான் முறுமுறுப்பாக இருந்தாலும் சரி, குறை சொல்லுகிறான காரியங்களாக இருந்தாலும் சரி, ஒரு பாலி எச்சை ஜெயிக்கிற காரியங்களாக இருந்தாலும் சரி, நான் அந்த காரியங்களுக்குள்ளாய் நான் அதுக்குள் சென்றுவிடக்கூடாது, அந்த பாவங்களுக்குள்ளே என்னை உட்படுத்தி விடக்கூடாதுன்னு சொல்லி என்னை நான் பாதுகாத்து கொள்வேன். ஆனால் அது என்னுடைய மரண பரியந்தம் நான் அதை குறித்தான் அந்த ஓட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை தான் காலை வேளையிலே இதனோடு பேசியிருந்தான். நான் எப்பொழுது நான் அந்த காரியங்களை குறித்து நான் எதிர்த்து நின்று போராடி இரத்தம் சிந்தி அந்த காரியத்தை நான் ஜெயங்கொள்கிறேனோ அப்பொழுது தான் நான் அவருடைய ஜீவியத்திலே அந்த பரலோகத்திலே நான் அந்த பாவத்தோடு போய் நிற்க முடியாத அந்த காரியத்தை தேவன் என்னை காட்டியிருந்தார். அனுதினமும் இந்த தேவன் தந்தான் இந்த வாழ்க்கையிலே நான்
ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் வருகின்றான அந்த பாவங்கள் என்னை மேற்கொள்கின்றான். அதாவது அந்த சிலுவை சுமக்கிறான் அந்த ஜீவியம். அந்த ஜீவியத்திலே நான் எந்தளவுக்கு நான் அந்த சிலுவை சுமக்கிறேன், அந்த சிலுவையை சுமக்கிற நான் சிலுவையை அனுதினமும் அதை சுமந்தவனாய் செல்கிறதான காரியத்தை விட அந்த சிலுவை, அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்த பொழுது அந்த பிலாத்து அவரிடத்திலே அவர் இத்தனை சீக்கிரத்தில் மரித்தாரா என்று ஆச்சரியப்பட்டு கேட்பதை போன்று எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி, எந்த பாவமான காரியங்களாக இருந்தாலும் சரி, அந்த சிலுவையை நான் எடுத்து செல்கிறான். அந்த வேளையிலே உடனே அதற்கு மறித்து அதை ஜெயித்து கொள்கிறான காரியத்தை தான் காலை வேளையிலே தேவன் என்னோடு பேசியிருந்தார். நான் அதிகமாக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை வேளையிலே தேவன் பேசின வார்த்தை என்னையும் மிகவும் உற்சாகப்படுத்தியது. அவருடைய அந்த ஜீவிய பாதையிலே ஓடுவதற்கு இன்னும் ஒரு ஊன்றுகோலாய் காலை வேளையிலே தேவன் என்னோடு பேசியிருந்தார். நான் இந்த பூமியிலே வாழும்போதே அத்தனை காரியங்களை நான் ஜெயித்து வாழ்வேனான இருந்தால் அவருடைய அந்த நித்திய மகிமையான அந்த கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். வருடான நாட்களிலே தேவன் என்னை இந்த காரியங்களுக்குள்ளாய் இன்னும் அதிகமாக பலப்படுத்துவார் என்று நம்பிக்கையோடு நான் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறேன். நாட்களிலே தேவன் சபையில் பேசிய வார்த்தைக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நானும் தேவ சமூகத்திலே ஒரு குறைவுள்ள மனுஷனாக நிற்கிறேன். என்னை நானே நியாயந்திருக்கும்படியாக சோதித்து அறிந்து கொள்ளும்படியாக நாட்களிலே தேவன் கழிந்து கொண்டு பேசியிருக்கிறார். நானும் இன்றைக்கு என்னுடைய குறைவுகளிலிருந்து நிறைவடையும்படியாய் நாட்களிலே தேவன் என்னை இங்கே பலப்படுத்தி இருக்கிறார். அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலும் இங்கே நான் விட முடியாத பாவங்கள் இன்றைக்கு அவைகளை இன்னும் இந்த வனாந்திர பாதையிலே சுமந்து கொண்டு வருகிறவனாக நிற்கிறேன். இன்றைக்கு அந்த பாவங்களை இன்னும் என்னுடைய இதயத்திலே பாதுகாத்து கொண்டிருக்கிறவனாக நிற்கிறேன். என்னுடைய ஜீவியத்திலே பாவங்களை ஜெயிக்க முடியாதவனாக இன்றைக்கு நிற்கிற அந்த நிலை நாட்களிலே தேவன் சபையோடுவே பேசினார். இன்றைக்கு நான் இந்த காரியங்களை இந்த பாவங்களிலிருந்து நான் ஓய்ந்து போகாத பட்சத்திலே ஒருபோதும் இங்கே கானானை போன்றான அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுங்கிற நிலை, இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்க முடியாதுங்கிற நிலை நாட்களில் தேவ சமூகத்திலே இங்கே அதிகமாக தேவன் இங்கே பேசியிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் நான் எல்லா காரியங்களிலிருந்து நான் இங்கே விடுதலையாக வேண்டும், இங்கே விட முடியாத பாவங்களிலிருந்து நான் ஓய்ந்திருக்க வேண்டும், இங்கே பிற காரியங்களை நான் எகிப்திலே இங்கே விட்டு வர வேண்டும் என்கிறான அந்த ஜீவியத்தை நாட்களிலே என்னுடைய இதயத்திலே நான் ஒரு தீர்மானமாக இங்கே எடுத்துக்கொள்ளத்தக்கதாக தேவன் என்னை பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இனிவரும் நாட்களிலும் ஒரு உண்மையுள்ள வாழ்க்கையோடு இங்கே என்னுடைய ஜீவியத்தில் பாவத்திற்கு இடம் கொடுக்காதபடி, பாவத்தை அங்கே இதயத்தில் அங்கே வைத்திருக்காதபடி, பாவத்தை ஜெயித்து வாழக்கூடிய அப்பேற்பட்ட வாழ்க்கையை இனிவரும் நாட்களிலும் தேவன் தருவார் என்று தேவ சமூகத்தில் அறிக்கை செய்கிறேன். ஆமென். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவன் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தேவன் காலை வேளையிலும் இன்றைக்கு நான் பாவத்தை என்னுடைய வாழ்க்கையிலேருந்து பாவத்திலிருந்து நான் பாதுகாக்கப்பட்டான ஒரு மனுஷனாக நிற்கிறேனா, அல்லது பாவத்தோடு நான் போராடி அதை ஜெயித்து வாழுகிறான ஒரு மனுஷனாக நிற்கிறேனா என்றான அந்த காரியங்களை குறித்து பரிசுத்த ஆவியான ஒரு காலை வேளையிலே சபையில் எழுந்தள்ளி பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாட்களிலே தொடங்கி நான் தேவனுக்காய் வாழ வேண்டும் என்றான அந்த வைராக்கியத்தை நிமித்தம் என்னிடத்தில் இருக்கக்கூடியான அந்த பலவீனங்களை குறித்து அந்த பலவீனம் ஏற்படக்கூடியான அந்த சூழ்நிலைகளை காரியங்களை நான் என்னிடத்திலேருந்து விலத்தி வைத்து பாதுகாத்து வாழுகிறான ஒரு மனுஷனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சூழ்நிலைகளிலே அந்த காரியங்கள், அந்த பலவீனங்கள், அது வேறு ஏதோ ஒரு வழியில் நான் எந்த காரியங்களை விலத்தி வைத்தனோ அந்த காரியங்களுக்கு மாறாக வேறு ஏதோ ஒரு காரியங்கள் மூலமாய் அந்த காரியங்கள் என்னிடத்தில் பலவீனமாய் தோன்றுகிறதை கண்டு நான் தேவனுடைய சமூகத்தில் நின்ற பொழுது தேவன் காண்பித்தான அந்த காரியமெல்லாம் இன்றைக்கு அந்த பாவத்தோடு நான் போராட வேண்டிய மனுஷனாகத்தான் நிற்கிறேன் என்பதை குறித்து தேவன் அந்த நாட்களில் என்னோடு காண்பித்தார். இன்றைக்கு அந்த பாவத்தை குறித்தான காரியங்களில் நான் பாதுகாக்கப்பட்டு வாழ்கிறான ஒரு வாழ்க்கையிலே அது வேறொரு சூழ்நிலையில் மத்தியின் மூலமாக பிசாசானவன் அதை கொண்டு வந்து வருகிறான வேளையிலே நான் மறுபடியும் விழுந்து எழும்புகிறான ஒரு மனுஷனாகத்தான் நிற்க முடியும். ஆனால் நான் ஜெயமுள்ள ஒரு மனுஷனாய் அந்த பாவத்திலே நான் ஜெயித்து வாழும் பொழுதுதான் அந்த பாவம் எப்பேற்பட்டான வழிகள் மூலமாய் வந்தாலும் அதை நான் ஜெயித்து வாழக்கூடியான ஒரு மனுஷனாய் நிற்க முடியும் என்றான அந்த காரியங்களை தேவன் கடந்த நாட்களிலே காண்பித்து அப்பேற்பட்டான ஒரு பாதையிலே நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நான் ஒரு விளையாட்டு போட்டியிலே பங்கு பெற்றுகிறான். நான் அந்த விளையாட்டு போட்டியிலே நான் தோற்று விடுவேன் என்று சொல்லி நான் அந்த போட்டியிலே நான் பங்கு பெற்றாமல் இருப்பேனாக இருந்தால் அந்த வெற்றியினுடைய மகிழ்ச்சியை நான் கண்டுகொள்ளாத ஒரு மனுஷனாகத்தான் நிற்க முடியும் என்றதை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். இன்றைக்கு நான் தேவனுடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு வாழ்கிறான மனுஷனாக நிற்கிறான நான்
அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு இந்த இளைப்பாறுதல், பாவத்திலிருந்து ஜெயித்து வாழுகிறான் அந்த இளைப்பாறுதலை நான் கண்டுகொண்டு வாழுகிறான் அந்த வாழ்க்கையிலே தான் அந்த ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை நான் கண்டுகொள்ள முடியும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் காலை வேளையிலே என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லதைப் போல பொல்லாங்கன் ஏகிறான் அந்த அம்பிலிருந்து பாதுகாக்கும்படிக்கு அதை எதிர்த்து நிற்கும்படிக்கு விசுவாசம் என்றான் அந்த கேடகத்தை பிடித்து கொள்ளுங்கள் என்றான். அந்த வார்த்தையை போல இன்றைக்கு அந்த விசுவாசம் என்றான் அந்த வாழ்க்கை, அது நிச்சயமாக இந்த பாவத்தை நான் எதிர்த்து போராடுவதற்கு தேவையான ஒரு விசுவாசம் என்றான் அந்த கேடகம் எனக்கு தேவை என்பதை தேவன் காலை வேளையில் என்னோடு இடைப்பட்டு பேசினார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். நானும் வருகிற நாட்களிலும் என்னை நான் பாவத்திலிருந்து பாதுகாத்து கொண்டு வாழ்கிறான் ஒரு மனுஷன் நின்று விடாதபடிக்கு எந்த சூழ்நிலையில் வந்தாலும் எப்பேற்பட்டான அலைகள் எப்பேற்பட்டான சூழ்நிலையில் நேர்ந்தாலும் அந்த சூழ்நிலையிலே நான் பாவத்தை ஜெயித்தேன் என்பதை அது மகிழ்ச்சி உள்ளவனாய் இளைப்பாறுதல் உள்ளவனாய் கடந்து செல்ல பரிசுத்த ஆவியானவர் வருகிற நாட்களில் என்னை நடத்தி செல்வாராக.